இந்த பாலராமரை அந்த அயோத்தி கோயிலில் வைக்கிறாங்க. இந்த சிலையை அருமையாக வடிவமைத்த அந்த சிற்பி, நான் ஒரே கேள்வி, 22 ஜனவரிக்கு பிறகு அவர் அதை தொட முடியுமா? அதுக்கு முன்னாடி அவர் இன்ச்சாக பார்த்து வடிவமைச்சு அழகான ஒரு சிலை, போட்டியிலே தேர்வெடுக்கப்பட்ட ஒரு சிலை. ஆனால் அந்த சிலையை வடித்த அந்த சிற்பி அந்த சிலையை தொட முடியாது. அதுக்கு என்ன ஏற்பாடு? அதுதான் சனாதனம். நீங்கள் சிலை அமைப்பதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு, நாங்கள் மீதி பார்த்துக்கிறோம். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதை அந்நியமாதல் என்று சொல்வார்கள். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் ஒரு பொருளை உருவாக்கியவன் அந்த பொருளை உருவாக்கிய பிறகு அதிலிருந்து அந்நியப்பட்டு விடுகிறான் என்று சொல்கிறார். இதை காரல் மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய நூலதன கட்டுரையிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு கதை சொல்லுகிறார்கள். என்ன கதை என்றால், ஒரு பெண்ணுக்கு ஜன்னி ஜுரம் கால்பிடிக்கிறது. மிக அதிகமான டெம்பரேச்சர், குழந்தை பிழைக்கமான்னு தெரியாது. இங்கிலாந்து நாட்டில் குளிர் மிக அதிகம், குளிர் -டிகிரியில் இருக்கும். வெறும் ஒரு சொட்டரை போட்டாலாம் நடக்காது. அப்போ எல்லார் வீட்லேயும் நெருப்பை மூட்டி நிலக்கரியை வைத்து சூடு வைப்பார்கள். ஏழை வீட்டில் அப்படிப்பட்ட ஏற்பாடு இல்லை. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையுடைய அப்பா நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்ப்பவர். அந்த குழந்தை செத்து விடுகிறது. வீட்டில் நிலக்கரி இல்லை என்பதனால் செத்து விடுகிறது. அந்த குழந்தையுடைய அம்மா கேட்கிறார்கள், ஏன் உன்னால் நிலக்கரி வாங்க முடியவில்லை என்று. அவர் சொல்கிறார், நான் பண்ணுற அந்த சுரங்கத்தில் அதிகமாக நிலக்கரி உற்பத்தினால என்னை வேலையை விட்டு அமைச்சிட்டாங்க. இப்போ எனக்கு வேலை கிடையாது. பொருளை அதிகமாக உற்பத்தி செய்தார்கள், வேலை போய்விட்டது. ஆனால் அந்த பொருளை தயாரித்து சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்த அந்த சுரங்க தொழிலாளிக்கு அந்த நிலக்கரி வாங்குவதற்கான அந்த இது இல்லை, தரவுஸ் இல்லை, அதுக்கான வசதி இல்லை. குழந்தை இறந்து விட்டது. இதை மார்க் சொல்லிவிட்டு சொல்கிறார், நிலக்கரியை உற்பத்தி செய்த அந்த சுரங்க தொழிலாளி அந்த நிலக்கரியை வாங்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கு முதலாளித்துவத்தில் ஏற்படுகிறது. இதைத்தான் சனாதனமும் செய்கிறது. நீங்கள் ஒரு சிலையை உற்பத்தி செய்யலாம், லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் அதை தொழுவோம், அதை கும்பிடுவோம், பூஜை செய்வோம். ஆனால் அதை செய்த அதே நபர் மறுபடியும் அதை தொட முடியாது என்ற கேள்வி வருகிறது.